உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு 2026ஆம் வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு திருப்பங்களை அமையக்கூடிய, சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சி செல்வாக்கோடு வாழக்கூடிய அருமையான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் நின்று ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி 7ஆம் பாவத்தில் உச்சமடைகிறார். சரராசியில் நின்று குரு டைரெக்டாக 180 டிகிரியில் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு மாறப்போகுது. அப்போது இந்த வருடத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் உங்களுக்கு ட்ரிபிள் மடங்காக உங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டிங்க. குடுக்கல் வாங்கல் ரீதியில் இந்த அளவுக்கு நான் எப்போவுமே இருந்தது இல்லை, அவ்வளோ தகுதி இல்லாத இடத்துல பணம் வாங்கக்கூடாது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றதை நான் சந்திச்சிட்டேன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவோ பர்ஃபெக்டாக குடுக்கல் வாங்கல் எத்தனையோ வருடமாக கொடுத்து வாங்கி என்னென்னவோ சிரமத்தில் கூட நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு ஞாபகம் அல்ல. ஒரு முறை இருமுறை மிஸ் ஆனது தான் உங்களை பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாக்கிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது கொடுத்ததை விட கொடுக்காமல் இருந்த ஒரு விஷயத்தில் பலவித ஒரு மனிதனுடைய நிலை மாறும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வழிகள் கிடைக்குமான்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழல் கடந்த வருடத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும். இதோடு மட்டும் இல்லை, மகர ராசி என்பவர்களுக்கு குடும்ப ரீதியிலையும் சில பிரச்சனைகள், பெற்ற பிள்ளைகள் ரீதியிலையும் சில பாதிப்புகள், அதையும் தாண்டி உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அருமையான அந்த வளர்ச்சி காலகட்டங்களில் இருந்த நற்பலன்களை அடைஞ்சவங்க இன்றைக்கி உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு. அதுலேயும் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்தவங்க மகர ராசி அன்பர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவோ எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அவ்வளோ இருந்தும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள். அப்போ இந்த சூழலிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், மீண்டும் நம்ம ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும், பட்ட அவமானங்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அந்த நினைப்பிற்குரிய ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த 2026. இப்போ நீங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் உங்கள் தொழில் ரீதியிலே நீங்கள் பட்ட பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அந்த வளர்ச்சி மாபெரும் இலக்குக்கு கொண்டு போய் விட்டுரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வேலையில் இருக்கிற குடைச்சல்கள் நீங்கும். உங்களை பிளான் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ரமோஷனுக்குரிய அருமையான தருணத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு இழந்த வேலையை அடையிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டங்களாக இது மாறும். மேற்கொண்டு நீங்கள் புதுசாக வேலையை தேடிட்டு இருக்கிறீங்கனாலும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வராரு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிற காலமாக இது மாறப்போகுது. 100% நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை வருஷமாக உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வாழ்ந்துருப்பாங்க. இதற்கு மேல் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலம். அது என்னவோ தெரியல, மகர ராசி என்பவர்களாகப்பட்டவங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மற்றவர்களுக்கு ஐடியா கொடுத்து அவங்க எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகுது. அதையே நீங்கள் இறங்கி செய்தால் அப்படியே பிரேக் ஆகுது, ட்ராப் ஆகுது. ஏன் இப்படி, எதனால் இப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்பட்டிருக்கும். அவர்களுக்காக பார்த்த திருமண முயற்சிகளும் தடைப்பட்டிருக்கும். இதில் வேலைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைச்சாலும் டெம்பரவரியாக இருக்காது. இடமாற்றங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நமக்கு ஸ்ட்ராங்காக நல்ல விதமாக கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள், தொழில் ஆரம்பித்து அதுலேயும் சில நஷ்டங்கள் இருக்கே, இது எப்படி அடுத்தடுத்து நமக்கு ஒரு சாதகமாக இருக்குமான்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போது மூவ் பண்ணுங்கள். இந்த 2026 அது எல்லாமே உங்களுக்கு போல்டாக உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. இதில் 100% ஒரு வளர்ச்சி எந்த இடத்துல உங்களுக்கு உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களது ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் போட்ட பணம் எனக்கு ரிட்டர்ன் வரலை அப்படின்னு நினச்சது எல்லாமே இப்போது சேரக்கூடிய ஒரு காலம். ஃபைனான்ஸ் துறையில் இருந்து போட்ட பணமெல்லாம் அங்கங்கே பிளாக் ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு, இதிலிருந்து எப்படி ரிலீஃப் ஆகி வெளியில் வரதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கிற நீங்கள் மீண்டும் அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதனால் முயற்சியை மட்டும் பலப்படுத்துங்க.
பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒரு சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். ரொம்ப நாளாக கேஸ், அதாவது வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், திருமண வழக்கும் சரி, அதே நேரத்தில் உங்களுடைய நில சம்மந்தப்பட்ட பலவிதமான வழக்குகள் சார்ந்து இல்லாதது, செய்யாத தப்புக்கெல்லாம் சில பிரச்சனைகள் மாட்டியிருப்பீங்க. அந்த பிரச்சனை வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக வெளிநாடு போக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னன்னே தெரியல, மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ மூவ் பண்ணுங்கள், அது உடனே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியதாக தான் இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் நீங்கள் இழந்ததை மீண்டும் அடையலாம். குடும்ப ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கலாம். மேலும் மேலும் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டங்களாக இது இருக்குது. மேற்கொண்டு நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். எப்படின்னா, சிலருக்கு ஒற்றை தலைவலி அதிகமாக இருக்கும். அதுவும் அது நரம்பு கீழே கிட்டத்தட்ட முதுகு, இந்த கழுத்து வரைக்குமே அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும். சிலருக்கு அது ஷோல்டரில் இறங்கி அந்த ஷோல்டர் லெஃப்ட் சைடு உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துருக்கும். இது கொஞ்சம் அதிகரிச்சதுன்னா உங்களுடைய குதிகாலிலிருந்து அது உங்களுக்கு இடுப்பு வரைக்கும் பாதிக்கும். இப்படி நரம்பு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காகவே தீர்வுக்கு வந்துடும். சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் ரீதியில் அது அழகாக ரிலீஃப் ஆகும். அந்த லெவலுக்கு சில மாற்றங்களும் சில மாறுதல்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். திருமண முயற்சி, ரொம்ப நாளாக திருமணம் தான், பொண்ணு தான், மாப்பிள்ளைன்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் அதான் அந்த பொண்ணு இதுதான் அப்படின்ட்டு எல்லாம் கூடி எல்லாம் முடிக்கிற நேரத்தில் பார்த்தா காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இதனுடைய மன அழுத்தத்தினால என்ன ஆயிருக்கும்னா, திருமணமே வேண்டாம், இதுக்கு மேலே என்ன போய் பண்ணுறதுன்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அருமையான லைஃப் ஆக போகுது. மகர ராசி என்பவர்களுக்கு திருமண முயற்சிகள் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறோம், அதற்குண்டான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரு நல்ல இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் பார்வையை 11ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போ அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. யோசிக்கவே வேண்டாம், முயற்சியை பலப்படுத்துங்க. குறிப்பாக 5ஆம் இடம் பலம் பெறுது, 11 லாபஸ்தானம் பலம் பெறுது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹைலைட். அப்போது என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்களும் ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருக்குன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மெயினாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கூட பிறந்தவங்க ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். திடீர்னு கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே பிரியக்கூடிய நிலைமை, டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இப்போ அதுக்குண்டான ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு சாதக நிலை அந்த இடத்துல உருவாகிடும். இப்போ மூவ் பண்ணுங்கள், 100% கிளிக் ஆகும். அந்த லெவலுக்கு ஒரு மேன்மைகளும் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் மகர ராசி அன்பர்கள் எப்பவும் போல்டாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நினச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் என்னென்னே தெரியல, எது தொட்டாலும் மிஸ் ஆகுது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல, வர்றது தெரியுது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகமாகுது, கடன் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இதிலிருந்து மீண்டு வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷத்தில் கடனும் தீர்ப்பீங்க, ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு வாழுவீங்க. குறிப்பாக சொல்ல, பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதனால் போல்டாக இறங்கி செயல்படுங்க. உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுதுன்றது 100% உண்மை. அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும் பொழுது எச்சரிக்கையுடனும், மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாலும் கவனத்துடன் செயல்படுவதும் ரொம்ப அவசியம். நீங்கள் பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா சற்று யோசித்து கவனமாக இறங்கி செயல்பட்டு அதுக்கப்புறம் எதையும் செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அவசியமான காலகட்டங்கள் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நீங்கள் எத்தனை நாட்களாக ரொம்ப போராடி பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க நல்ல ரிசல்ட் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போவும் நல்ல உங்கள்கிட்ட எஃபோர்ட் இருந்தும் அதற்கு ரிசல்ட் கிடைக்காத ஒரு மன அழுத்தம். ஏன்னா எல்லாம் கூடி வரும், ஏதோ ஒன்று பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். அதே சமயம் மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இத்தனை நாட்களாக இருந்ததை விட இந்த 2026ஆம் வருடத்தில் பெரிய லெவலில் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகவும் உருவாகவும் காத்திருக்குன்றது தான்
நிதர்சனமான உண்மை. அதே சமயம் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து சில விஷயங்களை தவிர்த்திடுங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு திசையில் சுக்கிர திசையில் குரு புத்தியோ சுக்கிரன் அந்தரமோ வரக்கூடிய காலமாக இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சாதாரணமாக நினச்சி ஒன்று பேசியிருந்தாலும் அது பெரிய லெவலில் பிரச்சனைகளுக்குரிய காலகட்டமாக மாறிடும். இது எல்லாத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப அழகிய தருணங்களோடு வந்தவங்களுக்கு திடீர் அதிர்ச்சி கட்ட தகவல்களாக மாறிடும். அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். பட் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் உருவாக்கிடும். அது உங்கள் லைஃபையே போல்டாக்கிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அப்போது அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம். அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவல் அதிர்ஷ்டங்களே உங்களுக்கு கிடைக்கும். 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சி முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் மேன்மையை அளிக்கும். ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.